ராமநாதபுரம் அருகே அத்தியூத்து கிராம ஊராட்சியில் உள்ள முனியசாமி கோவில் காட்டுப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் 300க்கும் மேற்பட்ட பனை மரங்களில் தீப்பற்றி எரிந்தன. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 8வது நாளாக நீட்டிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மெயினருவியில் 8வது நாளாகவும் பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவியில் 5வது நாளாகவும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. புலியருவி, சிற்றருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ராமநதி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து 82 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருதி அணைக்கு வரக்கூடிய 160 கன அடி நீரும் உபரி நீராக ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. ராமநதி ஆற்றின் கரையோர மக்களுக்கு தொடர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை நடப்பாண்டில் 4வது முறையாக எட்டியுள்ளது. நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 25,000 கன அடியிலிருந்து 35,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்கள் ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.